வணக்கம். நான் உங்கள் மோகனா. 4/9/2025 வியாழக்கிழமை தினத்தந்தி. வாங்க செய்திக்குள்ளார போகலாம். சேலம் செப்டம்பர் 4. இன்ஸ்டாகிராமில் பழகி சென்னை பள்ளி மாணவியிடம் நகை பறித்த வாலிபர் காதலிப்பதாக நடித்து சேலத்துக்கு வரவழைத்து கைவரிசை. இன்ஸ்டாகிராமில் பழகி சென்னை பள்ளி மாணவியிடம் வாலிபர் நகை பறித்தார். காதலிப்பதாக நடித்து சேலத்திற்கு வரவழைத்து கைவரிசை காட்டியது அம்பலமாகி உள்ளது. சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியை சேர்ந்த ஒருவர் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இவருடைய 17 வயது மகள் +2 படித்து வருகிறார். சில நாட்களுக்கு முன்பு மாணவியிடம் இன்ஸ்டாகிராமுக்கு ஈரோட்டை சேர்ந்த 20 வயதுடைய வாலிபர் ஒருவர் ஈரோட்டில் உள்ள ஒரு கல்லூரியில் படிப்பதாக கூறி அறிமுகமாகி உள்ளார். தொடர்ந்து மாணவியும் அந்த வாலிபரும் இன்ஸ்டாகிராமில் பழகினர். சில நாட்களில் அவர்கள் 2 பேரும் காதலர்களாக மாறி ஒருவருக்கொருவர் இன்ஸ்டாகிராமில் காதல் மொழி பேசி உள்ளனர். இந்த நிலையில் வாலிபர் மாணவியை நேரில் சந்திக்க விரும்புவதாக தகவல் அனுப்பி உள்ளார். அதற்கு மாணவியும் சம்மதம் தெரிவித்து உள்ளார். சம்பவத்தன்று மாணவி பெற்றோரிடம் பள்ளியில் படிக்கும் மாணவிகளுடன் வெளியூர் செல்வதாக கூறிவிட்டு சென்னையில் இருந்து ரயில் மூலம் ஈரோட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். ரயிலில் வந்து கொண்டிருந்த மாணவியை வாலிபர் தொடர்பு கொண்டு சேலம் ரயில் நிலையத்தில் இறங்கிவிடு, நானும் அங்கு வந்து விடுகிறேன், அங்கிருந்து பஸ்ஸில் ஈரோட்டிற்கு செல்லலாம் என்று கூறியுள்ளார். கடந்த 1ஆம் தேதி லூசு போயிருக்கு பாருங்க. கடந்த 1ஆம் தேதி இரவு 9:45 மணிக்கு மாணவி சேலம் ரயில் நிலையத்தில் இறங்கினார். அப்போது அங்கு ஏற்கனவே வந்து காத்திருந்த வாலிபர் மாணவியை வரவேற்றார். இருவரும் சிறிது நேரம் ரயில் நிலையத்தில் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது மாணவி கழிவறைக்கு செல்வதாக கூறியுள்ளார். அந்த வாலிபர் ரயில் நிலையத்தில் அதிகம் திருட்டு சம்பவம் நடக்கிறது, எனவே அணிந்திருக்கும் நகைகளை கழற்றி கொடுத்துவிட்டு செல்லு என்று கூறியுள்ளார். இந்த லூசி என்ன பண்ணியிருக்கு பாருங்க. இதை நம்பிய அந்த மாணவி 3 வளையல்கள், சங்கிலி என மொத்தம் 4 பவுன் மடிக்கணினி, செல்போன், சார்ஜர் ஆகியவற்றை வாலிபரிடம் கொடுத்துவிட்டு கழிவறைக்கு சென்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு வந்து பார்த்தபோது அந்த வாலிபர் நகை உள்ளிட்ட மற்ற பொருட்களுடன் தலைமறைவானது தெரிந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவி தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அவர் அன்று இரவு முழுவதும் ரயில் நிலையத்தில் தவித்துக் கொண்டிருந்தார். மறுநாள் மாணவி சூரமங்கலம் போலீசில் புகார் கொடுத்தார். போலீசார் மாணவியிடம் பெற்றோரை தொடர்பு கொண்டு சேலத்திற்கு வரவழைத்தனர். பின்னர் மாணவியை பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் மாணவியிடம் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இன்ஸ்டாகிராமில் பழகி மாணவியை காதலிப்பதாக கூறி சேலத்திற்கு வரவழைத்து நகையை பறித்து சென்ற வாலிபரை தேடி வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.